இந்த கதைக்கு நான் அறிமுகம் பண்ணும்போதே நிறைய கதைகளை வாசித்து வருகிறேன். வாழ்வின் போக்கில் சில நம்மை மென்மையாக இழுத்துச் செல்லும். ஆனால் வெகு சில கதைகள் நம்மை கொஞ்சம் அதிர்ச்சியில் உறைய வைக்கும். அப்படியான கதைகளில் ஒன்றாக இந்த விண்மீன் மின்னுதல்ல வந்த கொட்டு சத்தம். அவருக்கு பாராட்டுன்னு வாழ்த்திடுறத விட, அவர் அந்த கதையின் சூழலில் வாழ்ந்திருப்பாரோ, அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பாரோ என்ற அச்சம் என்னை பற்றிக் கொள்கிறது. அப்படின்னு சொல்லித்தான் இந்த கதைக்கு நான் அறிமுகமே குடுத்தேன். முதல்ல பாராட்டு, "ஏய் சூப்பர்யா!" அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறமா இந்த கதையோடைய தாக்கத்த பார்க்கும்போது, இந்த மனுஷன் அதுல அந்த இதுல பாதிப்புல இருப்பாரோ, இப்ப வாழ்ந்துகிட்டு இருப்பாரோ அப்படின்ற ஒரு சிந்தனையும் எனக்கு வந்துச்சு. இந்த கதை வாசிக்கும்போது, தொ தொடக்கம் அ முன்னாடி நான் சொல்லி கிண்டல் பண்ற மாரி தான். ஒரு அழகான கிராமம் அப்படின்னு இப்படி கைய கொண்டு போற மாரிலாம் கிடையாது. இது அப்படி கிராமம்ன்றது எல்லா கிராமம் அப்படி ஒரு அழகான கிராமம். சுத்தி பச்சை பசுமையா இருக்கும்லாம் இருக்காது. அந்த ம். பையன கூப்பிட்டுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வருது. ஒரு தூரத்துல பார்க்கிறப்ப சித்திரை மாச வெயில்ன்றது தான் தொடங்குமே. அப்போ ஆமா. "எப்பா அ கத்துவாரு பிள்ளை வருது" அப்படின்னதுமே, "இந்த வெயில்லயா வர்றாக?" அப்படின்னு ஆத்தாக்காரி கத்தும். அப்ப பையன் அந்த குட்டி பையன் வர்றானே பிரபு, "பாட்டி வீடு எப்ப மம்மி வரும்? தண்ணி தாகமா இருக்கு மம்மி" அப்படின்னு தான் அவன் பேசுவான் மூச்சு வாங்கிக்கிட்டு. "இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, இருடா வீடுலாம் தெரியுதுல்ல, அங்க தான் இருக்கு பாட்டி வீடு. சக்கர பாட்டி வீடு." அவன் அம்மா அவன் அம்மாயி பேரு அது. அப்படின்னதும் வந்ததும் இவர் பேரன பார்த்துருவாரு, தூக்கிருவாரு. அவருடைய தூக்கி கொஞ்சுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆ எப்படி இருந்தாலும் புள்ளைய பார்த்தா அப்பனுக்கு எப்படி இருக்கும்? "ஏத்தா அப்படி கிறங்கி போயிருக்க? ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், அந்த புள்ள சும்மா இருக்காம வம்பிழுக்கும். உன் மருமகன் என்ன சோறே போட மாட்றாரே!" அப்படின்னதும், "எட்டூர் தேடினாலும் என் மருமகன் மாரி ஒரு மருமகன் மேல விட்டு குடுக்க மாட்டாங்க. என்ன நல்லா பார்த்துக்கிற மருமகன எப்படி மாமனார் விட்டு குடுப்பாரு? மகளத்தான் திட்டுவாங்க. மருமகன விட்டு குடுக்க மாட்டாங்க. ஏன்டாரி, ஆ 8 ஊர் தேடினாலும் என் மருமகன் மாரி ஆளு கிடைக்குமா? அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு வருவாரு. வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் கோழிய கழுத்த திருகி இது எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கேன். சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இந்த அமைப்பு, இந்த காட்சிகள படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு மகளும், பேரனும் வர்றாங்க. மருமகன் வரப்போறாருன்றப்போ ஒரு அப்பன், ஆத்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டு வீட்ல அந்த பையன் தண்ணிய குடிச்சுப்புட்டு அப்படியே ஓங்கரிச்சு துப்புவான். "தண்ணி நல்லாவே இல்ல பாட்டி." அந்த இடத்துல தான்யா ஒரு ந எழுத்தாளர் ஒரு பிரேக்க போட்டு, "டேய்! நிலைமை மாறுதுடா. அந்த கதையுடைய தடம் மாறுது" அப்படின்னாரு என்ட்ட. கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துட்டேன் நான். அதுக்கடுத்து இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்துக்கப்பா தண்ணி வந்துரும் அப்படின்றப்ப, அந்த இடத்த தான் 2 வேறுபட்ட மனித வாழ்க்கை. 2 வேறு தட்டு. இவங்க வேற, அவங்க வேற. அந்த மனித வாழ்க்கையில இருக்கிறவங்க ஒரு இடத்துல சந்திக்கும்போது, எவ்வளோ பெரிய ஏன்னா இந்த குழந்தை பிறந்து இப்போ ஒரு 5, 6 வருஷமா தான் இந்த உலகத்தையே பார்த்துருக்கு. அவங்க ரொம்ப பழைய ஆட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ம். குழந்தை பிறந்ததிலிருந்து இருக்கிற இடம் வேற, அதனுடைய வாழ்வியல் சூழல் வேற. அந்த சூழல்ல இருந்து வந்த குழந்தை தன்னுடைய வேர் தன்னுடைய முன்னோர்களுடைய முன்னோர்கள்ன்னு சொல்ல தாத்தா, பாட்டியுடைய ஊருக்கு வரும்போது, எத்தகைய மாற்றத்தை எதிர்பார்க்குன்னா, குடிக்கிற தண்ணியே வேற மாரி இருக்கு. அதற்கடுத்து இப்படியே கதை போய்க்கிட்டே இருந்துச்சு. இவங்க வர்றாங்க, மகளுக்கு இது பண்றாங்க, பொறுத்துக்க விளையாடுறப்ப, "உன் சேட்டைய ஆரம்பிச்சிட்டியான்னு" தாத்தா, பாட்டி பேரன வம்பிழுக்கிறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது என்னைய திடுக்கிட வச்சது, இந்த கருப்பருடைய தம்பி. இந்த பொண்ணுடைய சித்தப்பா வீட்ல மாடு உரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாட உரிக்கிறாருன்ற அந்த தொழிலை சார்ந்து அவருடைய அறிமுகத்த வைக்கும்போது தான், ஆ முழுக்கவே இந்த கதை பெருந்தாக்கத்தோட எனக்கு அடுத்த வேகம் எடுக்க ஆரம்பிச்சுச்சு. ஆ இது இப்போ கதை ரொம்ப இதா போகுது அப்படின்றப்ப, அதுக்கடுத்து ஒவ்வொரு அந்த இடத்துலருந்து எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் சரி, வசனமும் சரி, பயன்படுத்திய சொற்களும் சரி, ரொம்ப கனமான சொற்களாவும், அழுத்தம் மிகுந்ததாவும் இருந்துச்சு. அந்த பையனுக்கு இது தன்னுடைய தாய்மாமன் அப்படின்னு சின்ன பையனா சின்ன பையனா தான் தாய்மாமன்ற உறவு கூட தெரியல அவனுக்கு. ஆ அண்ணா அப்படிதான் கூப்பிடுவான். "டேய் நான் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமாடா" அப்படிம்பான் அந்த பையன். "செருப்பு போட மாட்டீங்களா அண்ணா?" அப்படின்னு கேட்கிறப்ப, நான் உனக்கு அண்ணன் இல்ல மாமா" அப்படிம்பான். சின்ன பையன் தான் அவன், மாமா அப்படிம்பான். அவங்க இந்த பெரிய மனுஷங்க கேரக்டரா இவங்க சொல்லிட்டு சாராயம் காய்ச்சறதாகட்டும், இவங்க சாமியாடி, பாட்டி ஓடி போறதாகட்டும் கோயிலுக்கு, இடையில
அந்த மடத்தான் வந்து இடிக்கிறது, பைக்ல இடிக்கிறது. இது எல்லாமே வேற மாரி பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஆனா இந்த 2 குழந்தைங்க, இந்த குழந்தை அதனுடைய பெரிய வெர்ஷன். இன்னொரு மாமனார் இருக்கிற அந்த முனி பேசுற விஷயங்கள் தான் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, செருப்பு போட மாட்டான் அந்த பையன். அவன் பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருப்பான். இவன் ஷூ போட்டிருப்பான். ஷூ போட்டு இந்த பையன் நடப்பான். "செருப்பு போட மாட்டீங்களா அண்ணா?" அப்படின்றதுல தான் தொடங்கும். "ஏய் நான் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமாடா" அப்படின்னதும், இவன் பிஸ்கட் எடுத்து குடுப்பான். அதுக்கடுத்து, "நீ எத்தனாப்புடா படிக்கிற?" அப்படின்னு அவன் கேட்பான். "அ 4த் ஸ்டாண்டர்ட்" அப்படிம்பாரு இவரு. இப்படியே பேசிட்டே போவாங்கல்ல. இந்த ஒ நகர வாழ்க்கையிலிருந்து சாதினா என்ன? சாதியின் இழிநிலை என்ன? சாதியின் பேரால் நடக்கிற கொடுமைகள், ஆ ஆதிக்க வர்க்கம் அவங்க செய்ற எந்த விஷயமே தெரியாத ஒரு குழந்தை, அது முழுமையா மண்டி கிடக்குற அந்த ஊருக்குள்ள போய் செருப்புல இருந்து கதை அப்படியே இழுத்துட்டு போச்சு. "மாமா உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா?" அப்படின்னு கேட்பான். முனிஷ்ட பிரபு கேட்பான். அதுக்கு அவர் சொல்ற பதிலாகட்டும். யா இதுக்கடுத்து இந்த இதுல இந்த வில்லனாக இருக்கிற அந்த ஆதிக்க சாதியோட ஒரு ஆள் வந்து, எங்கடா எந்த ஊர்றா நீங்க? இங்க வந்து நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டப்போ, அடுத்த கேள்வி கேட்பான் இவங்கள பார்த்ததுமே. "என்ன தேங்காய் கள வாங்க வந்தீங்களா? எதுக்கு வந்திருக்க?" இது எடுத்த எடுப்பிலேயே ஒரு களவாணி பய, ஒரு திருட்டு பய, ஒரு இழிவானவன், அந்த மாரி தான் அவங்களுடைய பார்வை தொடங்க எந்த ஊரு நீ? தேங்காய் கள வாங்க வந்தியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பேசும்போது ஒரு மிரட்டல். ஒரு சின்ன பசங்கன்றதால மிரட்டி தான் கேட்பான் நாக்க துருத்திக்கிட்டு. "இல்ல நாங்க எலந்த பழம் பறிக்க வந்தோம். ஆ பாண்டியன்." எழுத்தாளர்ட்ட இத கேட்கணும்னு நெனச்சிருக்கேன். இது நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதுல எந்த படத்துலயும் பார்த்ததில்ல. பாண்டியன், பாண்டியன்னு சொல்றதுக்கான பொருள் என்ன? இது வந்து அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயமா என்னன்னு நீங்க எனக்கு கடைசில சொல்லுங்க. "எலந்த பழம் பறிக்க வந்தோம் பாண்டியன்" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க பண்ணுவாய்ங்க. அதுக்கடுத்து நான் கேட்பேன், "டேய்! நீ மூக்காண்டி மவன் தானடா? ஆ இவன் யார்றா? பேண்ட், பூட்ஸ்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு வந்திருக்கான்" அப்படின்னு கேட்டதும், எங்க அக்கா மகன், "உனக்கு யார்றா அக்கா?" "ஓ! கருப்பன் மக உனக்கு அக்காவோ?" அப்படின்னு கேட்டு, இவன் எங்கேருந்து வர்றான்? "மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கான் பாண்டியன்" அப்படின்னதும், பாண்டியன் அந்த அவரு போயிருவாரு. இதுவரைக்கும் நம்ம இந்த இந்த இத பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு மாரி நமக்கே ஒரு புழுக்கம் ஏற்படுது. அந்த குழந்தை சிம்பிளா ஒரு எளிமையா ஒரு கேள்வி கேட்கும். "ஏன் மாமா அந்த அங்கிள் நம்மள திட்டுறாரு?" அப்படின்னு. அதுக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரியாது. "ஏன் மாமா அந்த அங்கிள் நம்மள திட்டுறாரு?" அப்படின்னு கேட்கும். அந்த பிரபு, இந்த பையன். ஆ அதுக்கடுத்து ம் ம் ட டவுன் அந்த நகர வாழ்க்கைய பத்தி சொல்லும்போது ட்ரெயின சொல்லுவான், பீச் சொல்லுவான். "பீச்னா என்னடா?" நெறைய தண்ணி இருக்கும். அப்புறம் "கடல் தான் பீச்சா?" அப்படின்றதுக்கு அடுத்து கிணறு. கிணறுனா என்னன்னு அந்த பையனுக்கு தெரியாது. கிணறுனா என்னன்னு இந்த பையனுக்கு தெரியும். ஆனா இங்க கிணறுல தண்ணியே இல்ல. ஒரு ஒரு கதை அதான் நான் சொன்னேன். இது நாவலா இருக்க வேண்டியதப்பா! இது என்னப்பா இப்படி குமாரோட நான் பொருந்திக்கிட்டு இருந்தேன். "யோவ்! என்ன தம்பி இது? இது ஒரு நாவல் மாரி இருக்கணும்யா" அப்படின்னு. அப்ப குமார், "ஆமாண்ணே நல்லா இருக்குண்ணே. நீங்க படிச்ச பிறகு தானே இத கொண்டு வரணும். கொண்டு வாயா" அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்ப இது கிணறு அப்படின்றப்ப, "கிணறு எங்கடா தண்ணி இருக்கு?" அப்படின்னா, "கிணறு அங்க தான் இருக்கு. மழை பெஞ்சா தான் தண்ணி கிடக்குன்றப்ப, இங்க வா இதுதான் கிணறு பார்த்துக்க" அப்படின்னு ஒரு தண்ணி இல்லாத கிணற அந்த பிரபுவுக்கு அந்த முனி காட்டுவான். அவர் மாமன். அதற்கடுத்து அந்த பிள்ளைங்க சிறுநீர் கழிக்க, அதுக்கடுத்து இது வந்து அந்த தண்ணீரே இல்லாத கிணறு வந்து செந்நீரால நிறைந்துரும். அப்படின்ற மாரி கதைய முடிச்சப்ப, 2 வேறு தட்டு மக்கள் இந்த ஒரு குழந்தைக்கு அது ஒரு தூய்மையான ஒரு மனசு இல்லையா? அதுக்கு எதுவுமே தெரியாது. ஷூ போட்டு நடக்கிறதே ஒருத்தனுக்கு எரிச்சலாக்கும்ன்றது தெரியாது. இந்த ஊர்ல இப்படி போனா, அது இன்னொருத்தனுக்கு வெறுப்பை உண்டாக்கும்னு அதுக்கு தெரியாது. அவன் ஏன் கோவமா போறான்ற கூட தெரியாத ஒரு குழந்தைய, அவன் எத்தி கொல்லுவான் அப்படின்ற மாரி கதைய முடிச்சப்ப, நடுங்கிருச்சு. அதுதான் நானு எழுதியிருந்தப்ப, எழுத்தாளர பாராட்டணுமா? இல்ல இப்ப இவரு இந்த இதுல இருந்துகிட்டு இருக்காரா? இருந்தாரா? அப்படின்ற ஒரு அச்சத்தோட இத எழுதுகிறேன்னு எழுதி முடிச்சிருந்தேன். மிகச் சிறப்பான கதை. மீண்டும், மீண்டும் இந்த கூட்டத்துல தொடர்ந்து நான் சொன்ன மாரி, இந்த மாரி கதைகள நெறைய எழுதணும். இந்த மாரி கதைகள நீங்க எழுதுறத விட, எங்கள மாரி இப்ப இந்த வாசிக்கிற மக்கள் நெறைய பேசணும். இத பேசி முடிந்த அளவு பகிர்ந்துக்கிறணும். பொது வழியில இந்த கதைகள் வைக்கப்பட வேண்டும். பொது வழியில, பொது வாசகர்களின் பார்வையில இந்த கதைகள் வைக்கப்படணும் அப்படின்ற என்னுடைய விருப்பத்த இந்த கூடியிருக்க நண்பர்கள்ட்ட ஒரு கோரிக்கையா வச்சுட்டு, இறுதியாக நம்ம எழுத்தாளர் சுந்தர் சுப்பிரமணியன், குட்டு சத்தம் எழுதிய எழுத்தாளர் ஒரு ஏற்புரைய வழங்கிட்டா, இன்றைய கூட்டத்த நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி.